வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தளபதி 69 படத்தோட கேஸ்டிங் யாரை நடிக்க போகிறாங்க அப்படின்ற லிஸ்ட் வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுதான் தளபதியோட கடைசி திரைப்படம். ஸோ அது உண்மையிலே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. பட் இதுக்கப்புறம் நம்ம அவர் அரசியல் களத்தில் பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் இந்த படத்தில் யார் நடிக்க போகிறா அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு வில்லன் யாருன்னா பாபி டியால். இவரை நீங்கள் கங்குவா படம் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு. இல்லைன்னா ஹிந்தி படம் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவர். 90s தான் நடிச்சிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான கேஸ்டிங். விஜய், பாபி தியால் வில்லன், இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அது எச் வினோத் படத்தில் கண்டிப்பாக வில்லனுக்கும் நல்ல ரோலாக தான் இருக்கும். ஸோ அவர் ஒரு கேஸ்டிங். அடுத்து ஹீரோயின். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. பூஜா ஹெக்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின். பீஸ்ட்டுக்கு அப்புறம் திருப்பியும் 2வது முறையாக நம்ம தளபதி கூட சேர போகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஜய் கூட டான்ஸ் ஆடுற ஹீரோயினாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக மற்ற ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டான்ஸாக சரியாக ஆடவே தெரியாது. பட் இவங்க பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹலபத்தி ஹபி பூ, அதிலே செம்மையாக டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேர் சூப்பராக இருக்கும். அதுமாதிரி நம்ம டால் ஹீரோயின் செம்ம அப்படியே வேறு லெவலில் அழகு அவங்களுக்கு. ஸோ அவங்களும் சூப்பர் ஹீரோயின். ஸோ இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பூஜா ஹெக்டே தான் ஹீரோயின் ஆஃப் தளபதி 69. அடுத்து பிரேமலுவில் நம்ம எல்லாரையும் பிடிக்க வச்ச மமதா பாஜு, அவங்க தான் அடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. என்ன ரோல்னு தெரியல. ஸோ அவங்கள ஒரு கேஸ்டிங். ஸோ இப்போ பார்த்ததுலேயே பாருங்கள், எல்லாம் ஒரு டாப் நாச் கேஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல். அதுக்கப்புறம் நம்ம கௌதம் மேனன். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் லியோ படத்துலேயே பார்த்துருப்பீங்க. கௌதம் மேனன் விஜய் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்திருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறாரு தலைவர். ஸோ ஜிவிஎம் ஜாயினிங் தளபதி அகெயின் இன் தளபதி 69. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ஜிவிஎம் ரோல், அவர் வாய்ஸ், அவர் கெத்து எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எச் வினோத் கேஸ்டிங்லேயே இந்த படத்தோட ஹைப்பை பயங்கரமாக ஏற்றுறாரு. அது நல்லாவே தெரியுது. அடுத்து அனதர் சூப்பர் ஆக்டருங்க, ரொம்ப பிடிச்ச ஆக்டர் பிரியாமணி. சரியான பர்ஃபார்மரு, ஒரு நல்ல ஆக்ட்ரஸ். ஏன்னா இந்த காலத்தில் நல்ல ஆக்ட்ரஸை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அழகான ஹீரோயினை பார்க்கலாம், ஆனால் நடிக்க தெரிஞ்ச ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியான ஆள் தான் இருக்காங்க. அதில் இவங்களும் ஒருத்தங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல ரோலாக தான் இருக்கும். அகெயின் எச் வினோத் படத்தில் கண்டிப்பாக கண்டென்ட்லாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு மெமரபிள் ஒரு ரோலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரியாமணி நடிக்கிறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம் தமிழ் சினிமாவில். ஸோ அதுவும் இருக்குது. அடுத்து இவரும் ஒரு சரியான ஆக்டர், நரேன். சரியான ஒரு நடிகர், யதார்த்தமான நடிகர், நேச்சுரல் நடிப்பார், பின்னி படல் எடுப்பார். நீங்கள் எந்த ரோல் கொடுத்தாலும் அசல்ட்டாக பண்ணுவார். நீங்கள் விக்ரம் படத்திலே பார்த்துருப்பீங்க, மற்றும் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. கைதி, சொல்லவே தேவையில்ல, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இது பயங்கரமான ஒரு கேஸ்டிங் நரேனை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக திருப்பியும் ரொம்ப ரொம்ப திருப்தி. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கேஸ்டிங் இருக்குது. அதில் ஒன்று சொல்லணுன்னா நம்ம பிரகாஷ் ராஜ். சலம் பிரகாஷ் ராஜ் தாங்க. ஸோ பிரகாஷ் ராஜ் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அதுவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த கேஸ்டிங்கே பார்த்தா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இது என்ன மாதிரி கதையாக இருக்கும்னு சில பேர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்றாங்க, சில பேர் ஏதோ சொல்கிறாங்க. அங்கே மொத்தம் ஏதோ சோஷியல் கருத்து சொல்கிற படமாக தான் இருக்கும். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் தளபதி பாலிடிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பண்ணுற படம். இது ரொம்ப கோட் மாதிரி பயங்கர கமர்ஷியல் படம்லாம் கிடையாது. கமர்ஷியல் படம் தான், கோட் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் அதை மெசேஜ் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு புது ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள்லாம் எப்படி எதிர்பார்க்குறீங்க தளபதி 69? அஃப்கோர்ஸ் நினச்சி பார்த்தாலே கொஞ்சம் எமோஷனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கடைசி படத்தை நம்ம பயங்கரமாக எப்பயும் போல் ஃபுல் ஹைப் கொடுத்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். மியூசிக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அனிருத் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, தெரியல நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஷூட்டிங்லாம் இப்போ ஆரம்பிக்க போகிறதே இல்லைங்க. நிறைய பேர் ரூமர் கலப்புறாங்க அக்டோபர் ஆரம்பிக்கப்பலாம் கிடையாதுங்க. ஷூட்டிங் ஜனவரிக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு கேஸ்ட் ரிவீல் தான். நான் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த சேனலை ஃபாலோ பண்ண தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகேவா? பாய்.